வணக்கம் தலைவா. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா ஈரான் மோதல் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம். ஸோ இது என்ன தான் நடக்கிறது, சிதறும் உலகம் ஒழுங்கு, பல முனை மோதல்களில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஈரான் அமெரிக்கா மோதல், ஹார்முஸ் நீர்முனையில் பதற்றம் நடக்குது. போர் முனைகளில் இந்த சவால்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத தான் பார்க்கலாம். இந்த செய்தி குறிப்பானது ஹார்முஸ் ஜலசந்தி மீதான ஈரானின் முழு கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துவதோடு அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கடுமையாக சாடுகிறது. ஈரான் படைகளின் எச்சரிக்கையும் மீறி அந்த படையை கடக்க முயலும் அமெரிக்க பாதுகாப்பிலான கப்பல்கள் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் விளக்கப்பட்டிருக்கு. மேலும் நீண்ட நாட்களாக கடலிலேயே நிலை கொண்டுள்ள யுஎஸ்ஏ ஆப்ரகாம் லிங்கன் கப்பலில் உள்ள அமெரிக்க வீரர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டதில் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ட்ரம்ப் தனது சுய லாபத்திற்காக பங்கு சந்தையில் மாற்றங்களை ஏற்படுத்தவே போர் குறித்த வதந்திகளை பரப்புவதாகவும் இதில் குற்றச்சாட்டப்படுகிறது. இது தவிர ஐரோப்பாவில் நிகழ்ந்த வெடி விபத்துகளுக்கு பின்னால் ரஷ்யா இருக்கலாம் என்ற சந்தேகமும், ஜப்பான் உரிமை கோரும் தீவுக்கு புதின் மேற்கொண்ட புதிய பயணத்தால் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மக்களே, யுஎஸ்ஏ செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம முழுமையாக போகலாங்க. ஸோ அமெரிக்கா ஈரான் போரில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. ஸோ உரிமை கோரல், அமெரிக்காவின் உரிமை கோரல் என்ன ஆயிற்று, சிதறக்கு அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மூடிட்டுருக்காங்க. பல்முனை உலகின் ஒரு முக்கியமான விரிசல்கள் நடந்துகிட்ருக்கு. உலக பொருளாதாரத்தை இதனால் முடக்கப்பட்டிருக்கு. ஈரானின் அனுமதியின்றி ஒரு கப்பல் கூட இனி நகர முடியாது. F-16 விமானங்கள், கடற்படை கமாண்டோக்கள் மற்றும் விமான தாங்கி கப்பல்களை அனுப்பி அமெரிக்காவால் நெருங்க முடியவில்லை. ட்ரோன் தாக்குதல்கள், அமெரிக்கா பாதுகாப்புடன் செல்ல முயன்ற எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் மீது IRGCயின் ஆளில்லா விமானங்கள் மூலம் கடுமையான தாக்குதல் உட்பட்டிருக்கிறங்க. ஹார்முஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் எதற்காக ஓமன் கடற்கரை வழியாக தப்பிச் செல்கிறீர்கள்? முடிந்தால் உங்கள் இராணுவ பாதுகாப்பை ஒரு கப்பலை இந்த வழியாக கொண்டு செல்லுங்கள். அப்பாசி அரக்கி, இந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த தகவலை அவர் பகிர்ந்திருக்கார். ஸோ இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பார்த்திங்கன்னா தற்சமயம் யாரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது? அமெரிக்காவின் வாதம் அப்படின்னா ட்ரம்ப் கட்டுப்பார். ஹார்முஸ் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, ஈரானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ ஈரான் ஒரு பக்கம் பதிலடி என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, ஜலசந்தியை திறக்க 100 முறை எங்களிடம் கெஞ்சியது ஏன்? உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஏன் ஓமன் கடற்கரை வழியாக பதுங்கி செல்கிறீர்கள்? முடிந்தால் ஒரு கப்பலையாக பாதுகாப்பாக சென்று பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ 75% பார்த்திங்கன்னா தொடர் 5 வருட யுத்தத்திற்கு தயார் நிலையில் ஈரான் இருக்குது. புதிய ஏவுகணைகள் உற்பத்திகள் எல்லாமே அவங்ககிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ அமெரிக்கா பெண்டகன்லேருந்து 3 மாதங்களுக்கு குறைவான கையிருப்பு, அவ்வளோதான். ஆயுத கட்டுப்பாடு காரணமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நாடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த USS உடைய ஆப்ரகாம் லிங்கன் கடலில் மிதக்கும் நெருக்கடி, இது ரொம்ப நெருக்கடி சுச்சுவேஷனில் இப்போ ஈரான் தள்ளிருச்சு. 269 நாட்கள் நடுக்கடலில் திட்டமிட்ட 3 to 4 மாதங்களை விட அதிகம். ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா 5000 மாலுமிகள் மற்றும் கடற்படையினர், தரையை பார்க்க முடியாத நிலை, குடும்பத்தை பிரிந்த விகத்தி மற்றும் கடுமையான மன அழுத்தம், அசுத்தமான குடிநீர், பயன்படுத்த முடியாத கழிப்பறைகள் மற்றும் சுகாதார சீர்கேடு. ஸோ இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இதனால் பார்த்திங்கன்னா இந்த கப்பலுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் நடக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மிதக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரகாம் லிங்கன் கப்பலில் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிந்து அரேபிய கடல் பகுதி கைவிடப்பட்டதாக மாலுமிகளுக்கிடையே நிலவும் அதிருப்தி, அடைக்கப்பட்ட கழிப்பறைகள், மாசடைந்த உணவு, மோசமான குளியலறை வசதிகள், நடுக்கடலில் பார்த்திங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க. தரையை பார்க்க முடியாத அதீத மன அழுத்தம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்படுது. ஸோ இந்த இன்சிடென்ட்டோடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதங்களுக்கு முன் தான் பெண்டகனுடைய மூத்த கடற்படை அதிகாரி, மத்திய கட்டளை ஆலோசகர்னு சொல்லலாம், கப்பலில் ஆய்வு நடத்தினார். மாலுமிகள் தங்கள் மன அழுத்தம் குறித்து முறையீடு செஞ்சுருக்காங்க. ஸோ வாக்குவாதம் இதனால் பண்ணியிருக்காங்க. கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதால் அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் நேரடி மோதல் நடந்திருக்கு. ஸோ ஆயுதத்தில் கத்திகள், கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கியால் ஒருவருக்கொருவர் தாக்குதலையும் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதில் இழப்புகள் பார்த்திங்கன்னா 7 அமெரிக்க இராணுவத்தினர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலை பார்த்திங்கன்னா கார்டியன் மற்றும் வால் ஜீஸ்
ஜெனரல் மூலம் இதன் மூடி மறைக்கப்பட்ட செய்தி இதில் வெளிவந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த காசா விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடுகள் எத்தனை நாடுகள் இதில் வருது பார்த்திங்கன்னா, துருக்கி, எகிப்து, கத்தார். ஸோ மேடை பேச்சுகளில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மீதான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். துருக்கி வெளியுறவு அமைச்சர் இந்த தகவலை சொல்கிறாரு. யதார்த்தமான செயல்பாடுகள் ராபா எல்லை இஸ்ரேல் இராணுவம் சென்று அழிவை ஏற்படுத்திய போதும் வெறும் கண்டனங்களை மட்டுமே பதிவு செஞ்சுருக்காங்க. இராணுவம் அல்லது பொருளாதார ரீதியான எந்த தலையீடும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு வெற்று வார்த்தைகளும் யதார்த்தமாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரபு நாடுகளில் இந்த போலித்தனத்தை பாலஸ்தீன மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை. ஸோ ட்ரம்ப்போடைய இந்த பங்கு சந்தையுடைய வியூகம் என்ன நடக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ உலகளாவியில் வந்து பார்த்திங்கன்னா வார இறுதி சந்தைகள் மூடி இருக்கும் பொழுது ட்ரூத் சோசியல் தளம் மூலம் ஈரான் போர் மீது தாக்குதல் என பீதியை கிளப்பும் அறிவிப்புகள். இதனால் என்ன நடக்குது, உடனடியாக சந்தைகளில் ஒரு வீழ்ச்சி நடக்குது. உலகளாவிய ஸ்திரமற்ற ஒரு தன்மை உருவாகி பங்கு சந்தைகள் மதிப்பு சரிதல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கு சந்தையுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையுதுங்க. ஸோ தமக்கு வேண்டியவர்கள் மூலம் குறைந்த விலையில் பங்குகளை வாங்குதல். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சந்தை திறக்கும் பொழுது அமைதியான பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது என திடீர் நேர்மறையான அறிவிப்பு வெளியிடுறாங்க. ஸோ இதில் லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை உயர்வை பயன்படுத்தி பல பில்லியன் லாபம் டாலர்கள் ஈட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாமினோ விளைவு, உலகளாவிய டாமினோ விளைவுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கவன சிதறலை பயன்படுத்தி ரஷ்யா, ஐரோப்பியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரகசிய நாச வேலைகளை அரங்கேற்றுறது. ஸோ பசிபிக் பெருங்கடலில் எந்தவித உடனடி பதிலடியும் வராது என்ற தைரியத்தால் ரஷ்யா ஆசியாவிலும் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறது. ஸோ மத்திய கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க இராணுவம் ஹார்முஸ் மற்றும் காசாவில் சிக்கி தவிக்கிறது. வளங்கள் மற்றும் மன உறுதி இழப்பு போயிடுச்சு அவங்ககிட்ட. இந்த வாஷிங்டனில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, இந்த இராணுவ நெருக்கடியை பயன்படுத்தி உள்நாட்டில் பங்கு சந்தை லாபம் ஈட்டப்படுகிறது. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். உலக வல்லரசுகளின் கவன சிதறல் புதிய மோதல்களுக்கு ஒரு விதைகளை தூண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெறும் வார்த்தைகள் தான் இதில் நடந்திருக்கே தவிர ஐரோப்பியாவுடைய விரிவடையும் இந்த மறைமுக போர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெதர்லாந்து, இத்தாலி, ரோமு, ஜெர்மனி போன்ற இடங்களில் தொடர்ச்சியான மர்மமான மற்றும் குண்டுவெடிப்புகள் மற்றும் அசம்பாவிதங்கள் நடக்க இருக்கிறது. ஸோ புடினுடைய இந்த அதிரடியான தாக்கலும் ஒரு இதில் இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அமெரிக்காவுடைய தளர்வு, ஈரானுடைய தன்னம்பிக்கை, தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயநலமாக இருக்காங்க. ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலை, உக்ரைன் போரின் தாக்கம் பொழுது ஐரோப்பாவின் உள்நாட்டு கிழக்கு கட்டமைப்புகளை நேரடியாக தகர்க்க தொடங்கியிருக்கிறது. ஸோ உளவுத்துறை தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகளும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உலக செய்திகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.